இன்னைக்கு வீடியோல 7th ஸ்டாண்டர்ட் புக் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு டெட் எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. அது இல்லாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ஸ்டாஃப் செலக்ஷன் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும். இதுல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த புக் எக்ஸசைஸ்ல பேக்ல வந்து உங்களுக்கு டூ யூ நோ அது இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் வரும், ஸ்டெப் டு சக்சஸ் வரும். எல்லாமே அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ இது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். WHO என்ன ஃபர்ஸ்ட் அது பாருங்க. WHO இது அப்ரிவேஷன்ல கேட்பாங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 10 ரூல்ஸ் போட்டிருக்காங்க. 10 அதாவது கோர் லைஃப் ஸ்கில், 10 கோர் லைஃப் ஸ்கில்ஸ் போட்டிருக்காங்க. அது என்ன, அது வந்து உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ண உங்க லைஃப் நல்லா இருக்கும் கட்டாயம். அதான் அதை போட்டிருக்காங்க. இப்ப எப்படி கொஸ்டின் கொடுப்பாங்கன்னா, சப்போஸ் இப்ப அந்த 3 கொடுத்துட்டு இது யார் இந்த லைஃப் ஸ்கில் பிரிஸ்கிரைப் பண்ணது அப்படி கேட்பாங்க. 10 கோர் லைஃப் ஸ்கில் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க WHO அவங்க. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னா சுய விழிப்புணர்வு. எம்பத்தின்னா உங்களுக்கு அதாவது இன்னொருத்தருடைய உணர்வுகளை புரிந்து கொள்றதா எம்பத்தி. கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா வந்து உங்களுக்கு விமர்சன சிந்தனை. கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னா வந்து படைப்பாற்றல் சிந்தனை. அதுக்கப்புறம் டிசிஷன் மேக்கிங், நம்மளே வந்து முடிவெடுக்கும் திறன். இந்த திறன் எல்லாம் இருக்கணும்ன்றாங்க. ப்ராப்ளம் சால்விங், அது சிக்கலை தீர்க்கும் திறன். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், நல்ல திறமையா வந்து கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்றாங்க. இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப், இது என்னன்னா நம்மளுக்கு வந்து இன்னொருத்தரோட பிறரோட வந்து நல்லுறவு பேணும் திறன். அப்புறம் கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ், இது வந்து மன அழுத்தத்தை சமாளிக்க இந்த திறனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ஏதாவது மன அழுத்தம் வந்து என்ன பண்ண நம்ம சமாளிக்க தெரியணும் அப்படின்றாங்க. கோப்பிங் வித் எமோஷன், எமோஷன்னா உணர்வுகளை சமாளிக்கும் திறன். இது எல்லாமே நம்ம லைஃப் ஸ்கில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் ஆஃப் தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு யூ ஃபைண்ட் இன் ஸ்பீச், இந்த ஸ்பீச்ல எது இந்த ஸ்டேட்மெண்ட் முக்கியம் அப்படின்றாங்க. இதை இன்க்ளூஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் அஸ் டு டூ வெல் இன் லைஃப். இதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறத்துக்கு இல்ல வெற்றி பெறத்துக்கு நம்ம எல்லாருமே சமமா நினைச்சு அவங்களோட வந்து சேர்ந்து இருக்கணும்ன்றதுதான் இந்த மீனிங். அதுக்கு இது வேண்டாம், இது ராங். வி ஷுட் நெக்லெக்ட் அதர்ஸ், இது தப்பு. நம்ம வந்து எல்லாரோட சேர்ந்து வாழணும், இது நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் கம்யூனிகேட் பொலைட்லி வித் லெஸ் ப்ரிவிலேஜ், இது என்னன்னா உங்களுக்கு வசதி குறைவற்று இருக்கவங்களோட நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து கரெக்டா பேசணும், அவங்களோட வந்து மரியாதையா பேசணும் அப்படின்றதுதான் இது மீனிங். கம்யூனிகேட் பொலைட்லி வித் லெஸ் ப்ரிவிலேஜ். அதுக்கப்புறம் இதுவும் கரெக்ட். டீச்சர்ஸ் டு கம்யூனிகேட் வெல், இது நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கம்யூனிகேட் எப்படி பண்ணணும்ன்ற டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது தப்பு. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இஸ் இன்எசென்ஷியல் டு எக்ஸல் இன் லைஃப். Pick the correct words. We should develop the ability to learn from. இது 2 ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். We should develop the ability to learn from self எடுத்துக்கலாம். We should develop the ability to learn from others எடுத்துக்கலாம். நம்ம வந்து நம்ம கத்துக்கலாம், அது இல்லாம அதர்ஸ் கிட்ட நம்ம கத்துக்கலாம் அப்படின்றதுதான். டீச்சர்ஸ் ஹெல்ப் மீ டு லேர்ன் டேஷ் திங்ஸ், நியூ திங்ஸ். அது இல்லாம டீச்சர்ஸ் ஹெல்ப் மீ டு லேர்ன் டிஃபிகல்ட் திங்ஸ் சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட், டீச் மீ டு அப்ரிஷியேட் நேச்சர், டீச் மீ டு அப்ரிஷியேட் ஸ்மால் கிரீச்சர்ஸ். இது எப்படி கேட்பாங்க, இது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்பாங்க. இது வந்து எப்படின்னா ஓனா கேட்காத புக் எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. டெட் எழுதுறவங்க, பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்க, இது வந்து நம்மளுடைய ஓன் எபிலிட்டியை செக் பண்றது, ஸ்கில்லை செக் பண்றது. வி ஷுட் லேர்ன் டு டேஷ் கொஸ்டின், இது வந்து ஆஸ்க். வி ஷுட் லேர்ன் டு ஆஸ்க் கொஸ்டின். வி ஷுட் லேர்ன் டு ஆன்சர் த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வி ஷுட் லேர்ன் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ், வி ஷுட் லேர்ன் டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இப்போ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பார்க்கலாம். இது வந்து எல்லா கிளாஸ்க்கும் இருக்கு. 6th 7th 8th 9th 10th எல்லா கிளாஸுக்கும் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இருக்கு. ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸும் இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு இதுல கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஃபார்ம் கான் இதை கொடுத்துட்டாங்க. அப்போ கன்ஃபார்ம் அதை பார்த்து எழுதணும், நியூ வேர்டு. அதே போல இது இன் பேட்ரியாட், நான் கிடையாது, இன் பேட்ரியாட், இன் பேட்ரியாட்டிக். சரிங்களா? அப்போ வந்து இந்த இடத்துல வந்து டைவர்சிட்டி, இந்த இடத்துல ஈ எடுத்துட்டு டைவர்சிட்டி வரும். ஸ்லேவ் டம் வரும். இந்த இடத்துல அந்த ஆப்ஷன் கொடுக்கல. சரிங்களா? அனிமேட் வந்து அனிமேட்னஸ் கரெக்ட். கன்சியூமர் இசம் இங்க இருக்கு. கன்சியூமர் இசம்
இந்த நேக்கடிசம் இருக்கு. ஆனா நேக்கடிசம் எழுதக்கூடாது. நேக்கடிசம் இங்க இருக்கு. ஆனா அது வராது. நியூடிசம் தான் வரும். இதுதான் கரெக்டான ஆன்சர். நியூடிசம். ஆன்சர்ஸ் வித் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா நீங்க இது வந்து ஆப்போசிட். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ல ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். இப்ப ப்ரிவிலேஜ், அன்பிரிவிலேஜ்டு, அனிமேட், இன்அனிமேட், டிஸ்கிரிமினேட், இன்டிஸ்கிரிமினேட், எம்டி, நான் எம்டி, கம்யூனிகேட், மிஸ்கம்யூனிகேட், இதெல்லாம் ஆப்போசிட். இப்ப லிசனிங் ஸ்கில் இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு கதையில இருந்து டீச்சர் வந்து படிப்பாங்க, அதுல இருந்து தரணும். நம்மளுக்கு எக்ஸாம்ல எப்படி கொடுப்பாங்கன்னா இது இது வந்து பென்சில், த பென்சில் ஸ்டோரி, த பென்சில் ஸ்டோரி இந்த கதையில இருந்து கொடுத்துருக்காங்க, எடுத்து டீச்சர் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு எப்படி எக்ஸாம் கொடுப்பாங்கன்னா இதுல இருந்து பேராவை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இந்த கொஸ்டின்ஸை கொடுத்துருவாங்க பேராகிராஃப் ரைட்டிங் போல. அப்ப இதை நம்ம அந்த பேரா பார்த்து பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணோம். இல்ல பாருங்க, ராஜ் வாஸ் அப்செட் as he had done well poorly in his English test. அதனாலதான் அப்செட்டா இருக்கான். His grandmother gave him dash, penna pencil. She gave him pencil. Granny compared Raj or Ravi, Raj, with the pencil. Raj's pain of not doing well in his test was compared with sharpening of pencil. இந்த ஆன்சர். இது வந்து பேராமர் கொடுத்து இந்த கொஸ்டின் உங்களுக்கு கொடுப்பாங்க எக்ஸாம் அப்போ. ராஜ் அண்டர்ஸ்டுட் தட் ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் டு சக்சஸ். இப்போ ப்ரிப்போசிஷனுடைய இப்ப இந்த 7th ஸ்டாண்டர்ட்ல வந்து இப்போ ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. சிக்ஸ்த் வர 7th வந்திருக்கு. 8th 9th 10th கொஞ்சம் இதுவா இருக்கும். இப்போ இதை பாத்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் கம்ஸ் பிஃபோர், இது வந்து டெஃபினிஷன், noun or pronoun in a sentence and shows its relationship to another word or part of the sentence. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல ப்ரிப்போசிஷன்ல ஒரு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ல இதை கொடுத்துருவாங்க. நம்ம வந்து சென்டென்ஸ் எழுதணும். சரிங்களா? பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ல இதை ப்ரிப்போசிஷனா கொடுத்துருவாங்க. இதை பார்த்து நம்ம சென்டென்ஸ் எழுதணும். இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு இப்ப நெக்ஸ்ட்னா என்ன? நெக்ஸ்ட்னா பிசைட் இல்ல அட் த சைட் ஆஃப். நெக்ஸ்ட்னா பிசைட் இல்ல அட் த சைட் ஆஃப். பிசைட் ஆர் அட் த சைட் ஆஃப். மீனிங் பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியாயிடும். அட் தி சைட் ஆஃப். த கேர்ள் இஸ் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு த பாக்ஸ். இந்த பாக்ஸ் கொடுத்து அந்த பொண்ணு நின்றுட்டு இருப்பா. சரிங்களா? அந்த போட்டோ. பிஹைண்ட் த கேர்ள் இஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் த அட் த பேக் ஆஃப். பிஹைண்ட் அட் த பேக். அட் த பேக் ஆஃப். அப்ப அவுட் ஆஃப். அவுட் ஆஃப் மூவ்மெண்ட் டுவர்ட் த அவுட் சைட். இப்ப வெளியே வர்ற மாதிரி இந்த பையன் வந்து வெளியே வரான் பாக்ஸ். அப்போ மூவ்மெண்ட் டுவர்ட் த அவுட் சைட். டுவர்ட் த அவுட் சைட். அவுட் ஆஃப்னா த பாய் இஸ் கமிங் அவுட் ஆஃப் தி பாக்ஸ். அதாவது மூவ்மெண்ட் டுவர்ட் த அவுட் சைட். இன்டுனா என்ன? மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் த இன்சைட். மூவ்மெண்ட் மீனிங் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். மீனிங் எழுதி போடுறேன். மூவ்மெண்ட் டுவர்ட் த இன்சைட், உள்ள போறது. பாக்ஸ் உள்ள அந்த பொண்ணு போறா. த கேர்ள் இஸ் கோயிங் இன்டு த பாக்ஸ். உள்ள போறா. பாக்ஸ் உள்ள. அதான் மூவ்மெண்ட் டுவர்ட் த இன்சைட். அரவுண்ட்னா என்ன? அரவுண்ட்னா என்னன்னா மூவ்மெண்ட் இன் எ சர்க்கிள். அரவுண்ட்னா மூவ்மெண்ட் இன் எ சர்க்கிள். மூவ்மெண்ட் இன் எ சர்க்கிள். இல்லைன்னா சரௌண்டிங் கூட சொல்லலாம். இன்னுன்னா the girl is sitting in the box. இன்ன இன்சைட். இன்சைட் த பாக்ஸ். அவ வந்து உள்ள உட்காந்துருக்கா. இன்சைட் பாக்ஸ் உள்ள உட்காந்துருக்கா. அப்போ இன்சைட் சொல்லலாம். இன்சைட் a container, inside the box. இப்போ container, inside a container. இல்லைன்னா வந்து ஏரியா, இல்ல பில்டிங், இல்ல ஏரியா. இன்சைட் பில்டிங் உள்ள இருந்தா கூட நம்ம இன்னு சொல்லுவோம்ல. ஏரியா, ஏதோ ஒரு ஏரியா உள்ள இருந்தா கூட நம்ம சொல்லுவோம். ஓகே. த்ரூனா என்ன? த்ரூனா மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் சைட் டு தி அதர். த்ரூ மீனிங் வந்து மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் சைட் டு அதர். ஃப்ரம் ஒன் சைட் டு. இது என்ன மீனிங் உங்களுக்கு போறது? த பாய் இஸ் கிராலிங் த்ரூ த பாக்ஸ். இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வந்துடுறான். அதுதான் மீனிங். இப்போ இது வந்து இன்னொரு பிக்சர். இதுல வந்து சூஸம் கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு பிக்சரை கொடுப்பாங்க. அப்ப நம்ம ஓவர்னா என்ன? டு ஷோ மூவ்மெண்ட். டு ஷோ மூவ்மெண்ட். மீனிங் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுன்னா ஈஸியா நம்மளே சென்டென்ஸ் எழுதிடலாம். மூவ்மெண்ட் when something travels from one side to another. Travels from one side to another.
அடுத்து பார்த்தீங்க இப்போ ஓவர் என்ன இப்போ த கேர்ள் இஸ் ஜம்பிங் ஓவர் த பாக்ஸ். இந்த பக்கம் வந்து வேற. ஆன் வந்து உங்களுக்கு த கேர்ள் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த பாக்ஸ். ஆன்னா மேல இல்ல அது தெரியும் எல்லாருக்குமே. டவுன் ஃப்ரம்னா த பாய் இஸ் ஜம்பிங் டவுன் ஃப்ரம் த பாக்ஸ். டவுன் ஃப்ரம் மீனிங் வந்து மூவிங் ஃப்ரம் எ ஹையர், மூவிங் ஃப்ரம் எ higher place to a lower one. Higher place to a lower one. மேல இருந்து கீழே குதிக்கிறது lower one. ஓகேவா? அடுத்தது the boy is jumping down from the box. On to the girl is jumping onto the box. Onto னா moving onto the surface. Moving onto the surface. Moving on to the surface of a specific object. Of a specific object. Okay, இதை பார்த்தீங்கன்னா வந்து on to a girl is jumping onto the box. Inside என்ன உள்ளே அது நமக்கு தெரியும். The girl is sitting inside the box. உள்ள இது. In front ofனா முன்னாடி இது நமக்கு தெரியும் முன்னாடி. The girl is standing in front of the box. இது உள்ள. நெக்ஸ்ட் பிட்வீன்னா வந்து நடுவுல அதாவது பாக்ஸுக்கு நடுவுல பாய் சிட்டிங் பிட்வீன் த டூ பாக்ஸஸ். ரெண்டு பாக்ஸுக்கு நடுவுல அந்த பையன் உட்காந்துருக்கான். சரிங்களா? தேங்க்யூ.